11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். கிரிக் யுனைடெட் தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம். நான் உங்க கீகா. ஸோ இன்னைக்கு WPL மேட்ச் நம்பர் 6 முடிவடைஞ்சிருக்கு. யூபி வாரியர்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எகெயின்ஸ்டான மேட்ச். ரெண்டு டீமுமே இது வரைக்கும் இந்த சீசனை வின்னே இல்லாம தொடங்கி இருந்தாங்க. ரெண்டு பேக் டு பேக் லாஸ்க்கு அப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த லாஸுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இன்னைக்கு முதல் வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. யூபி வாரியர்ஸுக்கு தொடர்ந்து 3வது தோல்வி. இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். யாரோட அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம HPD ப்ரோ கூட. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஸோ இன்னைக்கு ஸ்டேடியமே நான் ஆரம்பிச்சேன். யூபி வாரியர்ஸ் நல்ல யூனிட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நல்ல ஒரு பவுலிங் யூனிட், நல்ல கேப்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் ஏகப்பட்ட வீக் லீக் நம்ம லாஸ்ட் மேட்சே பேசியிருந்தோம். நம்ம இந்த ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்போது ரெண்டு டீமுமே 8 வின் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம இந்த ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்போது டெல்லி கேபிட்டல்ஸ் ஓரளவுக்கு குட். லாஸ்ட் மேட்ச் வின்னிங் நோட்ல இருந்து தான் மேட்சை லூஸ் பண்ணாங்க. அப்படிங்கும் போது யூபி வாரியர்ஸ் அந்த வின்னுக்கு பக்கத்திலே வராம ஒரு ஒன் சைடு மேட்சஸா தான் ரெண்டு மேட்சும் தோத்துருந்தாங்க. ஸோ அவங்களதான் ஒரு பெரிய கன்சர்ன் நம்ம பார்த்திருந்தோம். இன்னைக்கும் அதே தான் நடந்திருக்கு. யூபி வாரியர்ஸ் எட் அகெயின் கேப்டன் மெக்லானிக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். இது வரைக்கும் டிசியை லீட் பண்ணும்போது ரொம்பவே ஒரு ஃபேண்டாஸ்டிக் கேப்டனா இருந்தாங்க. 3 சீசன்லயும் சக்சஸ்ஃபுல் கேப்டனா இருந்தவங்க இன்னைக்கு தொடர்ந்து 3 தோல்வி. அவங்களுடைய WPL கரியர்லயே தொடர்ந்து 3 மேட்ச் தோக்குறது இதுதான் முதல் முறை. அப்படிங்கும்போது இந்த டீமை வச்சு அவங்களால சமாளிக்க முடியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். முதல் கேள்வியை நான் உங்ககிட்ட முன் வைக்கிறது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, யூபி வாரியர்ஸ் இன்னைக்கு பேட்டிங் ஸ்டார்டிங்ல இருந்து ஓரளவுக்கு டீசெண்டா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. பிபி லெச்ஃபீல்டா இருக்கட்டும், மெக்லானிங்கா இருக்கட்டும், ஹர்லின் டியோலுக்கு என்னைக்குமே பேட்ல கடந்த 2 மேட்சா பேட்ல படாத ஹர்லின் டியோலுக்கு இன்னைக்கு பேட் நல்லாவே பட்டுச்சு. ஒரு 40 ஆட் ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. 7 பவுண்டரிஸ் வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் அரௌண்ட் 130. இன்னைக்கு இந்த T20ல வந்து ஒரு ட்ரெண்ட் செட் ஆன மாதிரி இப்போ கடந்த சில நாட்களா கடந்த சில வருஷங்களா ரிட்டையர்ட் அவுட், ஃபோர்ஸ் ரிட்டையர்ட் அவுட்டை வந்து கோச்சே கால் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பேட்டர்ஸ் இப்போ நேற்று வந்து குஜராத் ஜெயின்ஸ்ல வந்து ஆஷிஷ் சோனிக்கு இதே மாதிரி தான் பண்ணாங்க, ரிட்டையர்ட் அவுட் பண்ணாங்க. அந்த இடத்துல பாரதி ஃபுல்மானி ஆஷிஷ் சோனிக்கு ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருந்துச்சு, அதனால ஓகேங்களா. அடுத்து வந்து பாரதி ஃபுல்மானி அதை கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க ஹர்லின் டியோல். 7 பவுண்டரிஸ், அவங்க தான் டீம்ல நல்ல ரன் ஸ்கோர் பண்ணவங்க. ஸோ அவங்கள ஃபோர்ஸ்டா ரிட்டையர் அவுட் பண்ணும்போது எல்லாத்துக்குமே அந்த இடத்துல என்னன்னா இவங்கள ஏன் ரிட்டையர் அவுட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிதான் தோணுச்சு. ஈவன் ஹர்லின் டியோல் ஹெர்செல்ஃப் வாஸ் பீம்யூஸ்ட். அவங்களால அவங்களாலே பிலீவ் பண்ண முடியல. அவங்களே ஒரு டைம் கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க. நான் என்னையா ரிட்டையர் அவுட் சொல்றீங்க, வெளியே வர சொல்றீங்க அப்படின்னு அபிஷேக் நாயர்கிட்ட கேட்கறாங்க. ஸோ அபிஷேக் நாயர் அஸ் அ கோச் இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முழு அதிகாரமா அவருக்கு இருக்கு. பட் இந்த டைம்ல இந்த டிசிஷன் தேவையா அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய கேள்வியும். அதுக்கப்புறம் யூபி வாரியர்ஸோடைய பேட்டிங் யூனிட் அப்படிங்கிறது யாருமே சிங்கிள் டிஜிட்டை கிராஸ் பண்ணல. அங்க இருந்துதான் ஃபம்பிள் ஆனாங்க யூபி வாரியர்ஸ். ஒருவேளை ஹர்லின் டியோல் ஆடி இருந்தாங்கன்னா இந்த ஸ்கோர் ஒரு 160 170 மேல தாண்டி இருக்கும். இன்னைக்கு அவங்க லூஸ் பண்ணது பாத்துட்டீங்கன்னா லாஸ்ட் ஓவர் தான் லூஸ் பண்ணாங்க. இழுத்து புடிச்சாங்க பவுலிங்லயும். அவங்க ஒருவேளை நின்று இருந்தாங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் நடந்த ஃபம்பிள் நடந்திருக்காது. ஸ்கோர் இன்னும் ஒரு 10 ரன் 15 ரன் அடிச்சிருந்தாங்க கூட அது கூட ஒரு குரூஷியலா இருந்திருக்கும். ஈவன் 5 to 6 ரன்ஸ் கூட அந்த இடத்துல வந்து குரூஷியலா இருந்திருக்கும். ஸோ ஒரு புவர் டிசிஷன், அதுவும் நல்லா ஆடிட்டு இருந்த பேட்டரை ஃபர்ஸ்டா ரிட்டையர் அவுட் பண்ணது. ஸோ இந்த இடத்துல ஃபுல் கயோஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த டிசிஷன் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுதான் நான் முதல் இங்க வைக்கிற கேள்வி. நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதான் கேட்கணும்ட்டே வந்தேன். ஸோ அபிஷேக் நாயர் அண்ட் இதுக்கு மேல அடுத்து KKRக்கும் அவரு தான் லீட் பண்ண போறாரு, கோச் பண்ண போறாரு. அப்படிங்கும் போது ஸோ இங்க இருக்கு கண்டிப்பா இங்க இவங்க பண்ண இந்த விஷயங்கள் எல்லாமே அங்க பாதிக்கும். ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? அண்ட் மூவிங் டு KKR ஆல்சோ, நீங்க இந்த இம்பாக்ட் வந்து அங்க இருக்கும் அப்படின்னு நம்புறீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு ரிட்டையர்ட் அவுட் விஷயம், இந்த ரிட்டையர்ட் அவுட்ன்ற மேட்ரு வந்து உங்களுக்கு சுத்தமா பேட்ல படல. ஒரு ஸ்டிங் ஆஃப் இதுல வந்து ஒரு லாஸ்ட் 10 பால்ல உங்களுக்கு வந்து சுத்தமா பேட்ல படல, இல்ல உங்களுக்கு டெஃபினட்டா ரன்னை ஏத்தி ஆகணும், பின்னாடி வர்றவங்க உங்களுக்கு நல்லாவே கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்னு இருக்கும்போது நீங்க இதை கொண்டு வரலாம். ஆல்சோ யூ ஹேவ் டு கம்யூனிகேட் அ லிட்டில் பிட். நீங்க ஒரு கம்யூனிகேஷனா அந்த பேட்டருக்கு, ஃபீல்ட்ல இருக்கிற பேட்டருக்கு எப்படியாவது ஒரு மீடியம் மூலமா நீங்க கொண்டு போய் சேர்த்துடணும். ஒரு ஹர்லின் டியோலுக்கு வந்து அந்த ஒரு கம்யூனிகேஷனே இல்லாம அவங்களை வந்து ஹுக்அப் பண்ண மாதிரி தான் அவங்க பாக்குறாங்க.
இது எப்படின்னா ஒரு ஃபுட்பால் சப்ஸ்டிடியூஷன் மாதிரி இப்ப ஆகின்னு இருக்குது இந்த ஒரு ரிட்டையர்ட் கல்ச்சர். இது இருக்கிறதுனால நீங்க சப்ஸ்டிடியூட் மாதிரி நீங்க ஆள் அனுப்புறீங்க. இதுல வந்து ஒரு கம்யூனிகேஷன் வேணும். கம்யூனிகேஷன் இல்லாம இதை பண்ணும்போது ஒரு பிளேயரோட கான்பிடன்ஸும் அடி வாங்கும். டீமுக்கு இன்னைக்கு எப்படி நடந்துச்சு ஒரு கொலாப்ஸ், அந்த மாதிரியான சம்பவங்களும் நடக்கும். அர்லின் டியோலுக்கு ரொம்ப நாள் கழிச்சு பேட்ல இன்னைக்கு படுது. நல்லா போயின்னு இருந்தாங்க. ஆமா, ஒத்துக்கிறேன். அர்லின் டியோல் வந்து 29 for 20 இருந்து லாஸ்ட் 18 பால்ஸுக்கு ரன் பால் தான் ஆடின்னு இருந்தாங்கன்னு ஒத்துக்கலாம். பட் ஸ்டில் நீங்க அர்லின் டியோலுக்கு ப்ரையரா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கணும். இப்ப பாருமா, உனக்கு ஓவர்ஸ் கம்மியா இருக்குது, நீ இதுக்கு மேல அடிச்சு ஆடி அவுட் ஆகி வெளியே வந்துரு, அப்படி சொல்லி நீங்க இது பண்ணிடணும். நிறுதிப்புன்னு நீங்க வந்து நல்லா ஆடின்னு இருக்கிற டியோல வந்து நீங்க, ஏன்னா டியோலோட என்ன மைண்ட் செட்ல இருந்திருப்பாங்க, நம்ம டியோல கேட்கணும். ஓகே, லாஸ்ட் 3 ஓவர் இருந்துச்சு, இதுக்கு மேல நான் அடிச்சு ஆடுறேன், எனக்கு வந்து கேப்ஸ் நான் பிக் பண்றேன் அப்படின்னு அவங்க ஒரு மைண்ட் செட்ல இருந்து அவங்க ஏதாவது ஒரு கால்குலேஷன் போட்டு இருந்து, அதுதான் வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஒரு பேரியர் மாதிரி ஆயிடுச்சு. இவங்க 2 பேரும் நான்சிங்கா போயிட்டாங்களோன்றது என்னோட ஒரு தாட் ப்ராசஸ். இதுக்கு முக்கியம் வந்து ப்ராப்பர் கம்யூனிகேஷன் பிட்வீன் த பிளேயர்ஸ் அண்ட் கோச். அந்த ஒரு கம்யூனிகேஷன் இல்லைன்னா இந்த மாதிரியான கேஓஸ் எல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். அர்லின் டியோல் இன்னைக்கு நல்லா ஆடின்னு இருந்தாங்க. அவங்களுக்கு நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்ல வந்து நீங்க சொல்லின, பாருமா உனக்கு வந்து நீ அடிச்சு ஆடிடு, 4 ஓவர் தான் இருக்கு, நமக்கு ரன்ஸ் பத்தாது அப்படி சொல்லியிருந்தா ஹர்லின் டியோல் அந்த ஓவர்ல அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களும் வெயிட் பண்ணிருக்கலாம் மாட்டாங்க, ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணிருப்பாங்க. ஏன்னா செட்டில் ஆன பேட்ஸ்மேன் தான் ட்ரை பண்ணி ஆகும். பின்னாடி வந்து இவங்களுக்கு செட்டில் ஆகவும் டைம் இல்ல, அடிச்சியும் ஆடணும்ன்ற ஒரு ப்ரெஷர்ல உள்ள போய் எல்லாருமே ஃபம்பிள் பண்ணிட்டாங்க. அபிஷேக் நாயர் ஹேஸ் டு பி கிளியர் கட். அவரோட விஷன் வந்து பிளேயர்ஸுக்கு வந்து இம்பாக்ட்ஃபுல்லா எப்படி அவரோட விஷனை வந்து ப்ரொஜெக்டிவா இருக்கணும். இவர் ஒரு சிங்க்ல போய்கின்னு பிளேயர்ஸ் ஒரு சிங்க்ல போனா டீம் வந்து மொத்தமா முழுகிடும். உங்களால எதுவுமே பண்ண முடியாது. as far as KKR is concerned, அவங்க மேனேஜ்மெண்ட் வந்து இந்த ஒரு ரிசர்ச் வந்து உத்து நோப்பாங்க. எஸ்பெஷலி இந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமை வந்து அபிஷேக் நாயர் எப்படி இது பண்றாருன்னு. ஏன்னா இப்ப அபிஷேக் நாயர் ட்ரெஸ்ஸிங் ரூம் ட்ரஸ்டை இழந்துட்டாருன்னா அதுக்கு மேல இட்ஸ் ஓவர், அவ்வளவுதான். நீ இதெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்லயே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்ட கொடுக்கும். அந்த மாதிரியான பிரச்சனைகளை அபிஷேக் நாயர் தவிர்க்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் சீனியர் மோஸ்ட் பிளேயர்ஸ். அங்க இவங்க வந்து உமன்ஸ் எந்த அளவுக்கு அதை விட இன்னமும் கொஞ்சம் இதுவா இருக்கும் மென்ஸ். இது அதுல வந்து நீங்க வந்து நோ ரூம் ஃபார் எரர்ன்ற மாதிரி போகணும். ஐபிஎல் மாதிரியான ஒரு டோர்னமெண்ட்ல அங்க வந்து நீங்க இந்த மாதிரியான லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் பேரியர்ஸ், கம்யூனிகேஷன் எரர்ஸ், இதனால மிஸ்டேக்ஸ் ஆச்சுன்னா அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அபிஷேக் நாயர் ஹேஸ் டு ஒர்க் ஆன். ஆல்சோ அங்கிருந்து டெல்லி கேபிட்டல்ஸ் உடைய பவுலிங் எடுத்துப்போம். இன்னைக்கு என்னதான் வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் அது யூபி வாரியர்ஸ் பண்ண ஒரு சில எரர்னால அந்த ரன் ரேட் கம்மியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மற்றபடி பார்த்துட்டீங்கன்னா நம்ம தொடர்ந்து பேசிட்டு வர்றதுதான் டெல்லி கேபிட்டல்ஸ் உடைய பவுலிங் யூனிட். போன மேட்ச் விக்கெட் எடுத்த நந்தினி சர்மா டீசென்டா போல்ட் பண்ணாங்க. பட் இன்னைக்கு 3 ஓவர் தான் கிடைச்சது. அதை தவிர பாத்துட்டீங்கன்னா எல்லாருமே வந்து 10+. மரிசன் ஸ்ரீசார்னி ஓரளவுக்கு டீசென்டா அழுத்து பிடிச்சு போட்டாங்க. அண்ட் ஷஃபாலி வர்மா, நம்ம ஷஃபாலி வர்மாவுடைய பவுலிங்கை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். நான் மற்றவங்களை பத்தி எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஸ்னேரானா ஷீ இஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபார்ம். வேர்ல்ட் கப்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க வேர்ல்ட் கப் அதுக்கு முன்னாடி இந்தியன் டீமுக்கு. பட் WPL தொடர்ந்து இந்த 3 மேட்சுமே ஸ்னேரானா அவங்களுடைய பெஸ்ட் ஆஃப் த பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் தரல. இந்த மேட்சும் 10 ஓவர் போட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஓவர் ஃப்ரம் சோஃபி டெவைன் அவங்க லைஃப்ல மறக்க முடியாத ஒரு ஓவரா மாறிச்சு. 32 ரன்ஸ் கன்சீட் பண்ணாங்க போன மேட்ச். ஸோ பேக் டு பேக் மேட்ச் டு மேட்ச் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்களுடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் போரா இருந்துட்டு வருது. அண்ட் ஆல்சோ அவங்க தான் பவர் பிளே மெயின் ஸ்ட்ரைக் பவுலராகவும் பவுல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கூட சினில் ஹென்ரி அவங்களுமே வந்து 10 ரன் எக்கனாமில பவுல் பண்ணிட்டு இருக்காங்க. மின்னு மணி அவங்க வச்சிருக்காங்க. அவங்களும் நாட் அப் டு ஹிஸ் மார்க், அப் டு ஹர் இது வரைக்கும். அதே மாதிரி மத்த பவுலர்ஸும் சரி, நீங்க பாத்துட்டீங்கன்னா மரிசன் கேப் ஓரளவுக்கு இழுத்து பிடிக்கிறாங்க. ஸ்ரீசார்னி போல்ட் பண்றாங்க. நந்தினி சர்மா ஒரு நல்ல ஒரு பிக். அவங்க அந்த போன மேட்சோட கான்ஃபிடன்ஸ்ல இன்னைக்கு வந்து சூப்பர் போல்ட் பண்ணாங்க. இந்த இடத்துலதான் நீங்க போன மேட்சே ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, அனபெல் சதர்லாண்ட் அவங்க மிஸ் பண்றாங்களா அப்படின்னு. கண்டிப்பா டெஃபினட்டா இந்த ஒரு இடத்துல மிஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லுவேன். இன்னைக்கு ஏதோ யூபி வாரியர்ஸ் பண்ண தவறு அண்ட் ஷஃபாலி வர்மாக்கு கிளிக் ஆகி ஒரு 4 ஓவர் போல்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுனால கொஞ்சம் தப்பிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நான் இந்த இடத்துல ஷஃபாலி வர்மாவே எடுத்துட்டு வரேன். ஷஃபாலி வர்மா இது வரைக்கும் அவங்க பவுலிங் பாத்துட்டீங்கன்னா டொமஸ்டிக்ல 1-2 ஓவர் போல்ட் பண்ணுவாங்க. ஷீஸ் பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான்.
அவங்களுக்கு இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல்ல ஒரு 2-3 ஓவர் விக்கெட்டே கிடைக்காம ஹர்மன்பிரீத் கவுர் கொடுத்ததுதான் ஒரு சேஞ்சிங் மூமெண்டா மாறிடுச்சு. அங்க வந்து ஒரு 2 இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் எடுத்த உடனே இங்கேயும் ஜெமிமார் ரோட்ரிக்ஸ் இப்போ விக்கெட்ஸே வரல, ரன் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கும் போது பால தூக்கி கொடுத்தாங்க. 4 ஓவருக்கு ஒரு மெயின் ஓவர் போல் பண்ணி 24 for 2. லாஸ்ட் அந்த எப்படி சொல்றது, யூபி வாரியர்ஸ் ஹர்லிண்டியோட வெளியெடுத்ததுக்கு அப்புறம் அந்த யூபி வாரியர்ஸ் உடைய கொலாப்ஸை லீட் பண்ணது ஷெஃபாலி வர்மா தான். சோ இந்த இடத்துல அவங்களுக்கு ஷெஃபாலி வர்மாவை வச்சு ஒரு 4 ஓவர் கவர் பண்ணிடுறாங்க. பட் ஸ்டில் நீங்க அந்த இடத்த எடுத்து ஷெஃபாலி வர்மா ஒருவேளை ஒரு பார்ட் டைமர் பவுலர் ஒரு 2 ஓவர் தான் போல்ட் பண்ணுவாங்க அப்படிங்கும் போது அவங்களுமே ஒரு ரன்ஸ் லீக் பண்ணும்போது இந்த இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் உடைய பவுலிங் டோட்டலா கொலாப்ஸ் ஆகிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. இன்னைக்கு தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் இதுக்கு முன்னாடி விளையாண்ட 2 மேட்சஸ் தான் இருக்கட்டும், அண்ட் இதுக்கப்புறம் ஆர்சிபி மறுபடியும் மும்பை இந்தியன்ஸ் மாதிரியான டீம்ஸ் எகென்ஸ்டா விளையாடும் போது இந்த பவுலிங் சுத்தமா எப்படி சொல்றது ஃபார்முக்கு வரல அப்படின்னா கண்டிப்பா அடி வாங்கும். ஈவன் அடுத்து மறுபடியும் குஜராத் ஜெயின்ஸ் மாதிரியான ஒரு பேட்டிங் ஹெவி யூனிட் சந்திக்கணும் அப்படிங்கும் போதும் கூட இந்த பவுலிங் யூனிட் அடி வாங்குற மாதிரி தான் இருக்கு. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் உடைய பவுலிங்ல இருக்க வீக் லிங்க் லூப் ஹோல்ஸ் எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு மேட்ச்லயுமே கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. ஸோ இதை பத்தி உங்களுடைய தாட்ஸ். இந்த மேட்சே வந்து யூபி வாரியர்ஸ் பண்ண மிஸ்டேக்னாலதான் இது 180க்கு மேல போகல. இல்லைன்னா இது 180 மேல போக வேண்டிய ஒரு இதுதான். ஏன்னா அவங்க வந்து நல்லாவே கொண்டு போயினே இருந்தாங்க. எப்படி சொல்றது, ஒரு 8.5 above மேலேயே போயின்னு இருந்தாங்க. லாஸ்ட்ல பண்ண மிஸ்டேக்ஸ்னாலதான் இவங்களால இழுத்து பிடிக்க முடிஞ்சது. நீங்க சொல்ல ஒரு பாயிண்ட் வந்து கரெக்ட். ஸ்னேர் ஆனா வந்து சுத்தமா அவங்க டச் இல்லாம இருக்கிறாங்க. அது அவங்க பவுலிங்க்கு பெரிய தலைவலியா இருக்குது ஸ்னேர் ஆனா. ஆல்சோ லாஸ்ட் டைம் இருந்த அருந்ததி ரெட்டி, இப்போ ஆர்சிபில இருக்கிற ராதா யாதவ், குஜராத் ஜெயின்ஸ்ல இல்ல அருந்ததி ரெட்டி, இவங்க ராதா யாதவ், இன்னும் ஒரு பிளேயர் நான் மிஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். யாருன்னு எனக்கு நேம் சரியா வரமாட்டேது. ஸ்பின்னரா ஃபாஸ்ட் பவுலரா? குஜராத் ஜெயின்ஸ்ல இருக்காங்களான்னு எனக்கு சரியா தெரியல. அவங்க அதை மட்டும் எனக்கு இன்னும் ஸ்பின்னர் தான் நினைக்கிறேன் நான். ஸ்பின்னர் போன சீசன் டெல்லி கேபிட்டல்ஸ் காட்டினாங்க அப்படின்னா பேஸ் பவுலரு இப்ப யூபி வாரியர்ஸ் இருக்காங்களா, இப்ப இன்னைக்கு போட்டாங்களே நல்லாதான் போட்டாங்க. ஸ்டார்டிங்ல ரன்ஸ் கொடுத்தாங்க, லாஸ்ட்ல வந்து ஷீகா பாண்டே. எஸ், ஷீகா பாண்டே. இந்த ஒரு பவுலிங் கோரை அவங்க ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி எனக்கு இப்ப ஃபீல் ஆகும். இந்த இந்தியன் பவுலிங் கோர் வந்து ரொம்ப த்ரெட்டனிங்கா போட்டு இருந்தாங்க அண்டர் மெக்லானி. இப்ப இருக்கிற பவுலிங் கோர் வந்து ஒரு பிலோ பார் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துன்னு இருக்குது. லைக் சி சார்னி, ஸ்னேரானா, இன்னும் ஒரு பிளேயர் நாம சி சார்னி, ஸ்னேரானா, இவங்க 2 பேர். தினேல் ஹென்றி புதுசா இப்ப யூபி வாரியர்ஸ்ல இருந்து இவங்க வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு ஸ்டில் பவுலிங் வந்து நாட் ஒரு கன்வின்சிங்கா இல்ல. விக்கெட் டேக்கிங்ல டிசி வந்து ஸ்பின்ன நம்ம சொல்லிடலாம். மின்னும் பண்ணி நீங்க மிஸ் பண்ண பிளேயர் டோட்டல் ஸ்பின் யூனிட்டே அப்படிதான் இருக்கு. ஆக்சுவலா நீங்க ஷெஃபாலி வர்மா ஒரு 4 ஓவர் போல்ட் பண்ணனால ஸ்பின் கொஞ்சம் தப்பிச்சுது. பட் ஸ்பின்னர்ஸோடைய எக்கனாமி, ஆவரேஜ் எக்கனாமி அப்படிங்கிறது இன்னைக்கு ஸ்ரீசார்னி நல்லா போட்டுட்டாங்க 7.25ல. மற்றபடி ஸ்னேரானாக்கு எக்கனாமி 10 அண்ட் மின்னுமணிக்கு எக்கனாமி 16 இன்னைக்கு. அதுதான் அவங்க பவுலிங் யூனிட் ஒரு கலெக்டிவா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேது. அது பெரிய தலைவலியா இருக்கும். இன்னைக்கு 180 மிஸ் ஆயிட்டாங்கன்னு நம்ம வந்து சந்தோஷப்படுறதை விட அடுத்த மேட்ச் எப்படி 180 கன்சிட் பண்ணாம இருப்பாங்கன்றது ஒரு கேள்வி வருது. எப்படி கொண்டு போக போறாங்கன்னு எனக்கு தெரியல. அடுத்த மேட்ச் அவங்களுக்கு வந்து ஆர்சிபின்னு நினைக்கிறேன். ஆர்சிபி தான். ஆர்சிபி வந்து ஒரு ஹெவி வெயிட் டீமா இருக்குது. கிரேஸ் ஹாரிஸ் அடிக்கிற அடிக்கலாம். இவங்க வந்து இதே மாதிரி போனாங்கன்னா பவர் பிளேல பெரிய ரன்ஸ் கன்சிட் பண்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும். டிசியோட பவுலிங் ஒரு பிலோ பார் பர்ஃபார்மன்ஸ் தருது. ஷெஃபாலி வர்மாவை நம்பி இவங்களால போக முடியாது தொடர்ந்து. மரிசான் கேப் மட்டும்தான் அங்க எனக்கு பாக்குறதுக்கு வந்து நல்லா இப்போதைக்கு போட்டுக்கின்னு இருக்கிறாங்க. ஆல்சோ நந்தினி சர்மா ஒரு யங் ரா டேலண்ட். ஒரு 1 பேட் டே அவங்களுக்கும் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிற வாய்ப்புகளும் இருக்குது. டிசி ஹவ் டு ஒர்க் ஆன் தேர் பவுலிங் யூனிட். 190 கொடுத்துட்டா டிசியால சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். டிசி 150K கடைசி ஓவர் வரைக்கும் போறாங்க. இப்ப நம்ம டிசியோட பேட்டிங்லயும் ஒரு சில கன்சர்ன்ஸ் இருக்கு. அதை பத்தி இப்ப நம்ம பேசி ஆகணும். சோ அப்படியே அங்கிருந்து செகண்ட் இன்னிங்ஸ் அப்படியே பேசிடுவோம். நீங்க டிசில சில பேட்டிங் கன்சர்ன் சொன்னீங்க. நான் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பேட்டிங்ல இருக்க சில பல முக்கியமான விஷயங்கள் இந்த மேட்ச்ல நான் பேச விரும்புறேன். எலிசி லீ தொடர்ந்து 2 மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ்க்கு எகென்ஸ்டா துண்டு ஒரு டைம் தான் எனக்கு தவறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர ஃபார்ம்ல இருந்து வந்தாங்க. உமன்ஸ் பிக் பேஷ் லீக், கரீபியன் பிரீமியர் லீக்ல எல்லாம் அடிச்சு பொழந்துட்டு தான் வந்தாங்க.
நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இந்த இடத்துல இந்த டைம் ஒரு 100 வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் அவங்க அங்க அடிச்சதுக்கும் இங்கேயும் சில சில பல டிஃபரன்ஸ் இருக்கு. அங்க அவங்க அடிக்கும் போது பின்னாடி ஆள் இருக்காங்க அப்படின்ட்டு ஃபியர்லெஸ் தான் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்க, பிக் பேஷ் லீக்லயும் சரி கரீபியன் பிரீமியர் லீக்லயும் சரி. பட் இங்க வரும்போது அவங்களுமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டாங்க. நான் அந்த அளவுக்கு ஒரு ஃபயர் பவர் பார்க்கல. தேவையான பால்ல சிங்கிள்ஸ் எடுக்கிறாங்க, எந்த இடத்துல எல்லாம் ஆடுறோமோ லூஸ் பால்ஸ் கிடைச்சா மட்டும்தான் அடிக்கிறாங்க. அப்படிங்கும் போது போன மேட்சுமே நான் அதை பார்த்தேன். போன மேட்ச் அவங்க நல்லா ஒரு ஸ்ட்ரைக்ல பெரிய ஹிட் பண்ணியிருந்தாங்கன்னா பிசி அந்த மேட்ச் வின் பண்ணியிருக்கும். பட் அவங்க மேல தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஜாப் அவங்க பண்ணிட்டாங்க. இன்னைக்குமே அவங்களுடைய ஜாப் பண்ணி கொடுத்துட்டு தான் போனாங்க. 2 பேக் டு பேக் ஆஃப் செஞ்சுரிஸ் ரெஸ்பான்சிபிளா ஆடுறாங்க எல்இசிடி. ஸோ இந்த இடத்துல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா டெல்லி பேட்டிங்க்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ். பட் ஒரு மிகப்பெரிய மைனஸ்னா அங்க கூட ஓப்பனிங் ஆடுற ஷஃபாலி வர்மாவுடைய நேச்சுரல் கேம் எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நான் வேர்ல்ட் கப் ஃபைனலா இருந்தாலும் அதிரடியா தான் ஆடுவேன். ஒரு காலத்துல பொம்பளை வீரேந்திர சேவாக்னு சொல்லிட்டு இருந்தவங்க, சோ இப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு, அந்த ஒரு வைஸ் கேப்டன் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுடைய நேச்சுரல் கேமை பாதிக்குதோ அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஏன்னா அவங்க நாங்க முன்னாடி இப்ப மென்ஷன் பண்ண மாதிரிதான் வேர்ல்ட் கப் ஃபைனல்லயே அவங்க நான் அதிரடியா தான் ஆடுவேன்னு ஆடின ஆளு இப்போ அந்த வைஸ் கேப்டன்ங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டினால இங்க வந்து ரன் பால் பக்கம் ஆடுறாங்க. இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா 32 பால் 36. ஷஃபாலி வர்மா 30 பால் ஆடி நான் பார்த்ததே கிடையாது. ஒரு 20 பால் ஆடினாங்கன்னா அவங்க 60 ரன் அடிக்கக்கூடிய ஆளு. டெல்லி கேபிட்டல்ஸ் போன வருஷம் மெக்லானிங் கூட ஆடும்போது இவங்க நான் வந்து 5 பால் எனக்கு இந்த 5 பால் நான் அவுட் ஆயிருவேன். ஒரு ஷார்ட் பால் போட்டாங்கன்னா என்னோட வீக்னஸ் நான் அவுட் ஆயிருவேன். பட் நான் ஒரு 10 பால் தாண்டிட்டேன் அப்படின்னா எனக்கு மினிமம் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆடுவாங்க. பட் அவங்க ஆடாதது அப்படிங்கிறது அந்த ரன் ரேட் அங்கேயே ஸ்லோ பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். போன மேட்ச் லூஸ் பண்ணதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அவங்களும் கூட சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் பவர் பிளேல அவங்க ஸ்ட்ரைக் பண்ணி ஆடி இருந்தாங்க அப்படின்னா மிடில் ஓவர்ஸ்ல அவங்க ரன்ஸ் அந்த ஒரு ரன் பால் தேத்திட்டு அப்படியே போய் வந்து எடுத்துருக்கலாம் ஸ்கோரை. இன்னைக்குமே ஸ்கோர் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போனதுக்கு ஒரு மெயின் ரீசன் ஷஃபாலி வர்மாவுடைய அந்த ஃபயர் பவர் கிடைக்கல அப்படிங்கிறது தான். சோ இது நீங்க எப்படி பாக்குறீங்க? வித் ஒரு சைடு லெஸ்லி லீ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆடுறாங்க, இன்னொரு சைடு ஷஃபாலி வர்மா அவங்களுக்கு பேட்ல படலங்கிறத எப்படி பாக்குறீங்க? ஷஃபாலி வர்மா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஷஃபாலி வர்மா வந்து ஒரு நேச்சுரல் கேம் இல்லை, என்னவோ அவங்க வந்து அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டினால வந்து இது பண்றாங்களான்னு. நீங்க வந்து யாராவது ஒருத்தவங்க அட்டாக் பண்ணணும், யாராவது ஒருத்தவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஆடணுன்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு இவங்களுக்குள்ளே ஒரு செட் பண்ணிக்கணும். நான் அட்டாக்கிங்ல போறேன், நான் வந்து இதுல இது பண்றேன். லெஸ்லி லீ வந்து அவங்க விக்கெட்டை விட்டுறக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு 10 for 2னா டெல்லி வந்து அதுல இருந்து மீண்டு வர்றது கஷ்டம்ன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் பேஸ்ட் ஆன் தி ஸ்பாட். அதனால லெஸ்லி லீயை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து அடிக்க முடியுமோ அடிச்சு ஆடுங்க அப்படின்னு அவங்க ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. டெல்லி அடிச்சு நின்று கொடுத்துக்கினே வாங்க ஒரு 10 ஓவர் வரைக்கும் நீங்க நின்று அடிங்க. ஷஃபாலி வர்மாவை வந்து இங்க நீங்க என்ன பண்ணணும்னா ஷஃபாலி வர்மாக்காவது அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்துடணும். நீங்க வந்து எப்படியாவது நல்லா ஃபுல்லா ஃபோர்ஸா அடிங்க அப்படின்னு. என்னவோ ஷஃபாலி வர்மா ஏதோ ஒரு ப்ரெஷர்ல இருக்கிற மாதிரியே தெரியுது. லாட் ஆஃப் டாட் பால்ஸ் கன்சியூம் பண்றாங்க. பவுண்டரிஸ் அடிக்கிறத விட இந்த டெல்லியில ஒரே ஒரு பிரச்சனை, எவ்வளோக்கு எவ்வளோ ரன் வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ டாட் பால்ஸ் தான் வருது. இது வந்து நோட்டீஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு அந்த ஒரு ஸ்டாட்ஸ் நான் தெரியல. ஸ்டாட்ஸ் இருந்தா நான் உங்களுக்கு நான் போட்டு விடுறேன், நான் டிஸ்பிளே பண்ணி விடுறேன். மோஸ்ட் நம்பர் ஆஃப் டாட் பால்ஸ்ல டெல்லி வந்து அந்த ஒரு டாப் 2ல இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அந்த பவர் பிளேல. அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரொட்டேஷன்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், எஸ்பெஷலி ஷஃபாலி வர்மா வந்து கொஞ்சம் லெஸ்லி லீக்கு வந்து ஒரு ஷஃபாலி வர்மா அட்லீஸ்ட் ரன்ஸ் அவங்களால வந்து அடிச்சு ஆட முடியும்னா ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ண வேலையை பார்க்கணும். அதுலயே நீங்க வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 10-15 ரன் கட் ஆகுறத நீங்க இது பண்ணலாம், கோப் அப் பண்ணிக்கலாம். டெல்லி இன்னொரு விஷயம் என்னன்னா மேட்சை வந்து டிராக் ஆன் பண்ணுறாங்க, ரொம்ப டிராக் ஆன் பண்றாங்க கடைசி ஓவர் வரைக்கும். இன்னைக்கு கூட அது கடைசி பால் வரைக்கும் இந்த மேட்ச் போகுமான்னு யாராவது கேட்டா கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா அது டெல்லி கடைசி பால் வரைக்கும் கொண்டு போனாங்க. அந்த ஒரு மிஸ்ஃபீல்டு, குளோரி ட்ரையலோட மிஸ்ஃபீல்டு மட்டும் இல்லை இந்த மேட்ச் டெல்லி இன்னைக்கு தோத்துருக்கும் வாய்ப்பு இருக்கு. கடைசி பால் வரைக்கும் ஏன் இழுத்துன்னு போறீங்க? அதுதான் இன்னைக்கு உள்நாட்டுக்கு வந்து ரியலி பேட்டிங். ஆமா போன மேட்ச் அது 200+ இருந்துச்சு. அதுல வந்து நீங்க பெனல்டிமேட் ஓவர்ல நீங்க வந்து உங்க பக்கம் இழுத்துன்னு வந்தீங்க, அது ஓகே. இந்த மேட்ச் நீங்க வந்து 42 of 34 என்னவோ இருந்துச்சு. அந்த சிச்சுவேஷனை வந்து ஏன் லாஸ்ட் பால் வரைக்கும் கொண்டு வரீங்க?
முன்னாடியே முடிக்க ட்ரை பண்ணலாம். ஜெமிமா ரொம்ப சீக்கியா இன்னைக்கு விளையாடின்னு இருந்தாங்க. அதுல வந்து எனக்கு மெக்லானிங்கோட கேப்டன்ஷிப்ல இங்க ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஜெனிமா உங்களுக்கு வந்து ஸ்வீப் பண்ணிக்கினே இருக்கிறாங்க. நீங்க ஒரு ஷார்ட் ஃபைன் லெக் வைக்காம போட்டுக்கினே இருக்கிறீங்க. அங்க வந்து அவங்க ஈஸியா 10 ரன் கிட்ட எடுத்துன்னு இருக்கிறாங்க. ஒரு ஷார்ட் ஃபைன் லெக் வச்சிருந்தா அங்கேயே நீங்க ஜெனிமா அவரை லாக் பண்ணிருக்கலாம். அதை மெக்லானிக் செய்ய தவறிட்டாங்க. ஆல்சோ உள்வார்ட்டுக்கு இன்னைக்கு வந்து சுத்தமா பேட்ல படல. பட்டதெல்லாமே எட்ஜ் வாங்கி பின்னாடி போயினே இருந்துச்சு. உங்களால நீங்க வந்து அவங்களுக்கு பேட்ல சுத்தமா படல. பட்டது 2 பவுண்டரி மட்டும்தான். அந்த பவுண்டரி வச்சுதான் அவங்க ஏதோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டே வந்துச்சு. இல்லைன்னா ரொம்ப ஒரு 40-50 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் அவங்க ஆடி இருந்திருப்பாங்க. மேட்சக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு முடிச்சாதான் உங்களுக்கு ரன் ரேட் ப்ராப்ளம் வராது. ஏன்னா இது ஒரு ஷார்ட்டர் டோர்னமெண்ட். எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஷார்ட்டான டோர்னமெண்ட். எல்லா டீமே ஒரு சரிசமமா பேலன்ஸ்ல இருந்துச்சுன்னா அந்த ஒரு 3rd பொசிஷன் போறதுக்கு கூட உங்களுக்கு ரன் ரேட் ரொம்ப முக்கியமான ஃபேக்டரா இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு பாயிண்ட்ல நீங்க மிஸ் பண்றதுக்கு மிக முக்கியமானது இந்த மாதிரியான க்ளோஸ் ரிசல்ட்ஸ் வர்றதுனாலதான் தான் இருக்கும். ஸோ அங்கிருந்து அப்படியே யூபி வாரியர்ஸ் உடைய பவுலிங் தொடர்ந்து 2 மேட்சா நம்ம பேசினதுதான். ஒரு நல்ல பவுலிங் யூனிட் வச்சிருந்தோம். இப்படி ஒரு சுமாரான ஒரு பவுலிங் யூனிட் மாதிரி காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரிதான். நீங்க தீப்திக் சர்மா, சோஃபி எக்லஸ்டோன், கிராந்தி கவுட் இவங்களையெல்லாம் வச்சுட்டு மெக்லானிங் மாதிரியான ஒரு கேப்டனையும் வச்சுட்டு இந்த இடத்துல நீங்க இந்த பவுலிங்னாலேயே நீங்க மேட்சை லூஸ் பண்றீங்க, பவுலிங்கும் மேட்ச் லூஸ் பண்றதுக்கு ஒரு ரீசன் அப்படிங்கிற மாதிரி அமையுதுங்கும் போது எந்த இடத்துல பிரச்சனைங்கிறது மாதிரி நீங்க பாக்குறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அபிஷேக் நாயருடைய ஒரு டிசிஷன் உள்ள இருக்குமோ, அவரு தான் டிசிஷன் எடுக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியும் நான் பாக்குறேன். ஏன்னா மெக்லானிங்க்கு நீங்க ஒரு சுமாரான ஒரு சைடு கொடுத்தாலுமே அதை வந்து ஒரு சூப்பரான சைடா காட்டுறதுல மெக்லானிங் வந்து அந்த மாதிரியான ஒரு கேப்டன்ஷிப் மெட்டீரியல். அப்படிங்கும் போது நீங்க அவங்கள மாதிரியான ஒரு கேப்டனை வச்சுட்டு நீங்க மெக்லானிங்கே ஒரு டிசிஷன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கும் அப்படின்னு தெரியல. ஒரு மேட்ச் வின் பண்ணிருப்பாங்க இந்த சிச்சுவேஷன்ல அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். இந்த இடத்துல அபிஷேக் சர்மாவுடைய டிசிஷன் அதுதான் ஒரு மெயின் ரீசனா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் என்ன பார்க்க வைக்குது. அண்ட் ஆல்சோ அவங்களுடைய பவுலிங் ரொட்டேஷனா இருக்கட்டும், ஃபீல்ட் செட்டா இருக்கட்டும், நீங்க இப்போ மென்ஷன் பண்ணீங்க ஜெமிமா ரோட்ரிக்ஸுக்கு ஏன் அந்த ஃபைன் லெக் வைக்கல, ஷார்ட் ஃபைன் லெக் வைக்கல அப்படின்னு வச்சாங்க. பெனல்டிமேட் ஓவர் தீப்தி சர்மா போடும்போது ஒரு டீப் ஃபைன் லெக் வச்சாங்க, சாரி ஷார்ட் ஃபைன் லெக் வச்சாங்க. அவங்க அதை வந்து ரிவர்ஸ் பண்ணாங்க. எஸ், அது வந்து ஆக்சுவலா லாரா உல்வர்ட்டுக்கு கரெக்டா அந்த பால் அங்க போச்சு, அவங்க ஸ்வீப் ஆடும்போது அங்க போச்சு. பட் வைக்க வேண்டியது அதுக்கு 2 ஓவர் முன்னாடியோ இல்ல 1 ஓவர் முன்னாடியோ அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. ஆனா அதே மாதிரி கிராந்தி கவுடுக்கு இன்னைக்கு நல்லா போல் பண்ணிட்டு இருந்தாங்க. கிராந்தி கவுட் அவங்களுக்கு 3 ஓவர் மட்டுமே விட்டுட்டு லாஸ்ட் ஓவர் எவ்வளவு ரன்ஸ் இருந்தாலும் இல்ல 2 ஓவர் தான் போல் பண்ணல. லாஸ்ட் ஓவர் வந்து நீங்க சோஃபி எக்லஸ்டோனுக்கு தரங்க. சோஃபி எக்லஸ்டோன் ஒரு பிரில்லியன்ட் பவுலர். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல வந்து ஒரு சீனியர் பவுலர் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். பட் மேட்ச் வந்து ஓரளவுக்கு நம்ம கை மீறி போகுது அப்படிங்கும் போது இந்த மாதிரியான ஒரு பிரேவ் டிசிஷன் எடுத்தாதான் என்ன அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ மெக்லானி இஸ் நோன் ஃபார் டேக்கிங் தோஸ் பிரேவ் டிசிஷன்ஸ் ஆஸ் அ கேப்டன். நம்ம பார்த்திருக்கோம், ஆஸ்திரேலியாவுக்கும் பார்த்திருக்கோம், டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நல்லா போட்டிருக்க ஒரு பவுலர் லாஸ்ட் ஓவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, லாஸ்ட் பால் இந்த 1 ரன் தேவைப்படும் அப்படிங்கும் போது எல்லா ஃபீல்டரையும் சர்க்கிளுக்குள்ள நிக்க வச்சாங்க. அதுலயுமே கேப் ஃபைண்ட் பண்ணி அடிச்சுட்டாங்க. பட் அது அந்த ஒரு மூவ் தான் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க 1-2 ஃபீல்டர் ஆச்சு நீங்க அவுட் சைட் ஆஃப்ல தான் போல் பண்ண போறீங்க அப்படிங்கும் போது ஒரு 2 ஃபீல்டரை வந்து டீப்ல வச்சா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். சோ ஓவராலா பாத்துட்டீங்கன்னா ஒரு டிபிக்கல் மெக்லானிங் கேப்டன்ஷிப்பை நான் பாக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. நான் மெக்லானிங்க நிறைய பார்த்திருக்கேன். நான் இந்தியாவுக்கு விளையாடும் போது மெக்லானிங் கேப்டன்ஷிப் பண்ணும்போது நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நியூஆங்கிள்ஸையும் நான் நோட் பண்ணியிருக்கேன். அவருடைய ஃபீல்ட் செட் அவ்வளவு அக்யூரேட்டா இருக்கும். ஹர்மன் பிரீத் கவுர்லாம் அந்த வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ்ல அந்த ரன் அவுட்ல மிஸ் ஆகும். அந்த ரன் அவுட் அடிச்சு ஹர்மன் பிரீத் கவுர் அந்த இடத்துல இருந்து மேட்ச் எடுத்துட்டு வருவாங்க. ஹர்மன் பிரீத் கவுரோட ரன் அவுட் 2022 நினைக்கிறேன், அந்த ஒரு விமென்ஸ் வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ்ல. ஸோ அந்த மாதிரியான அந்த எங்க அடிக்க போறாங்கன்னு தெரிஞ்ச அந்த இடத்துல ஃபீல் செட் பண்றது, துல்லியமா ஃபீல் செட் பண்றதுல ஒரு கில்லாடியான ஒரு கேப்டன். பட் அவங்களுடைய கேப்டன்ஷிப் எப்படி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு சில பல டவுட்ஸ் வருது. ஸோ நீங்க யூபி வாரியர்ஸ் உடைய பவுலிங், ஃபீல்டிங் ரொட்டேஷன் பவுலிங் ரொட்டேஷன், ஃபீல்ட் செட்டப், கேப்டன்ஷிப் இந்த 3 கலந்த மாதிரி நீங்க எப்படி பாக்குறீங்க?
யூபி வாரியர்ஸோட பவுலிங், அந்த பவுலிங் ரொட்டேஷன்ஸ் தான் எனக்கு சில கேள்விகள் வருது. நீங்க முதல் மேட்சே சொல்லியிருந்தீங்க மெக்லானிக் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆஃபுல்லான பவுலிங் ரொட்டேஷன் பண்ணுவாங்களான்னு. இன்னைக்கு ஆனா பவுலிங் ரொட்டேஷன் என்னாலையும் கொஞ்சம் ஏத்துக்க முடியாம தான் இருந்துச்சு. தீப்தி சர்மாவை இவங்க 14 ஓவர் வரைக்கும் பதுக்கியே வச்சுன்னு இருந்தாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. உங்க வந்து எப்படியாவது நீங்க வந்து விக்கெட் எடுக்கிறது தான் உங்களுக்கு பிரைம் இதுவா இருக்கும். ஆனா அந்த ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸே இவங்க கொடுக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருக்குமே வேற மத்தவங்க எக்கர்ஸ்டோனு, குளோரி ட்ரையானு இவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கினே இருந்தாங்க. அது சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல. இன்னொன்னு, தீப்தி சர்மா ஓவரால், நான் தீப்தி சர்மான்னு இல்லை, இப்ப நான் வந்து ஓவராலா பார்க்கும்போது யூபி வாரியர்ஸ் வந்து இந்த லீக்ல வந்து அவங்க எடுத்த மொத்த விக்கெட்ஸ் வந்து 8 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க 3 மேட்சுக்கு சேர்த்து. இது வந்து லீஸ்ட் விக்கெட் டேக்கன் டீம்ன்றது வந்து இவங்களுக்கு தான் ரெக்கார்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு இந்த WPL. ஆர்சிபி வந்து இல்ல, ஆர்சிபி கூட ஒரு விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க, ஓரளவு விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காகவே அவங்க விக்கெட்ஸ் எடுத்தாங்க நிறைய. 6 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. 2வது மேட்ச்ல கூட விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க. ஒரு 5 விக்கெட் எடுத்த 11 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அதுதான் செகண்ட் லீஸ்ட் வந்து ஆர்சிபி. ஆனா அவங்க 2 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. இவங்க 3 மேட்ச் ஆடி வெறும், எப்படி சொல்றது, ரொம்ப கம்மியா வெறும் 8 விக்கெட் தான் எடுத்துருக்காங்க. அதுல இருந்தே தெரிஞ்சிச்சு உங்க பவுலிங் சம்மரி எப்படி இருக்குதுன்னு. ஸ்டாட்டிஸ்டிக்கலி இவங்க வந்து அண்டர் யூட்டிலைஸ் பண்றாங்களோ தீப்தி சர்மாவை அப்படின்றது ஒரு கேள்வி. ஏன்னா அவங்க பீக் ஃபார்ம்ல இருக்காங்க. இப்ப வேர்ல்டு கப் முடிச்சிட்டு வந்திருக்கிற ஒருத்தவங்களுக்கு நீங்க வந்து கரெக்டா பவுலிங் ரொட்டேஷன்ஸ் கொடுக்க மாட்டீங்களோ, அது ஒரு கொஸ்டின் மார்க் வருது. யூபியோட லெக் ஸ்பின்னர்ஸ் 2 பேருமே அடி வாங்கினாங்க இன்னைக்கு. 2 பேருமே ஓவர் த எக்கனாமி. இன்னைக்கு மேட்சோட கான்டெக்ட்ல அந்த 2 லெக் ஸ்பின்னர்ஸை மட்டும் எடுத்து வச்சு பார்த்தா 7 ஓவருக்கு 77 ரன் கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து 11 ஓவருக்கு 81 ரன் கொடுத்துருக்காங்க. see the difference. அங்கேயே உங்களுக்கு மேட்ச் கை விட்டு போயிடுச்சு. உங்களுக்கு லெக் ஸ்பின்னர்ஸ் கை கொடுக்கலன்னா நீங்க கோஃபர் தீப்தி சர்மா, ஃபுல்லா தீப்தி சர்மா போயிட்டு நீங்க வேற மற்ற ஆப்ஷன்ஸ் நீங்க இது பண்ணலாம். ஆஷா சோபனா இன்னைக்கு நல்லா போட்டாங்க. ஆஷா சோபனா கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் செஞ்சு அவங்க இந்த மேட்சை இழுத்து பிடிக்கிறதுல மிக முக்கியமான ஒரு ரீசன் வந்து ஆஷா சோபனா தான். ஒரு கொஞ்சம் ஒரு 14வது ஓவர்ன்றத ஒரு 12வது ஓவர் வந்து தீப்தி சர்மா கொண்டு வந்திருக்கலாமே என்னோட இது. இல்லையா, உங்களுக்கு விக்கெட்ஸ் தான் ஒரு ஆப்ஷனா, உங்களுக்கு விக்கெட்ஸ் வரலைன்னா ஒரு 11th ஓவர்ல நீங்க வந்து இவங்க கிராந்திகோட வந்து நீங்க யூஸ் பண்ணணும். நீங்க பவர் பிளேக்கு தான் உங்களை யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இப்ப வந்து போன மேட்ச்னா மும்பை வந்து விக்கெட் வேணும்னு ஷப்னம் மிஸ்பால முன்னாடியே ஓவர் முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி இவங்க ரேணுகா சிங்கை வந்து முன்னாடியே முடிச்சுட்டாங்க. விக்கெட்ஸ் வேணும்ன்ற ஒரு தேடலுக்காக அவங்களோட ஸ்ட்ரைக் பவுலர்ஸ், பவர் பிளேல போற ஸ்ட்ரைக் பவுலர்ஸை முன்கூட்டியே முடிச்சு வச்சிடுறாங்க கேப்டன்ஸ். அந்த மாதிரி மெக்லானிங் பண்ணாது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருக்குது. ஆல்சோ இவங்களோட ஃபீல்டிங், இவங்க வந்து குஜராத்ல வந்து கேட்சை மிஸ் பண்ணி கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்லாப்பியா இருந்தாங்கன்னா, இவங்க வந்து கைக்கு அந்த ஒரு ஃபீல்டிங்ல வந்து பவுண்டரி லைன்ல வர்ற இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிஸ் பண்றாங்க. அதுல கொஞ்சம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். குளோரி ட்ரைன் வந்து அந்த ஒரு சான்ஸை வந்து அவங்க மிஸ் பண்ணாங்க, அது பவுண்டரி போயிடுச்சுன்னு. அது வந்து உங்களுக்கு யூ ஷுட் நாட் கிவன் தட் 4. நீங்க அந்த பவுண்டரி கொடுத்தது கிரைம் தான். அது அந்த பாலை நீங்க ஸ்டாப் பண்ணியே தீரணும். அந்த பாலை நீங்க விட்டது வந்து யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப கலெக்டிவான பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஆரம்பத்துல இருந்து நம்ம யூபி வாரியர்ஸ் இதை பேசுறது இதுதான். தேர் இஸ் நோ கலெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ். அது இல்லாதது ரொம்ப பெரிய தலைவலியா இருக்குது யூபி வாரியர்ஸ். யூபி வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் நாளைக்கு பேக் டு பேக் மேட்சஸ். அந்த இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் முடிஞ்சவொன்னு நாளைக்கு மும்பை இந்தியன்ஸை சந்திக்கிறாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் 2 பேக் டு பேக் வின்ஸ் டாமினேட்டிங்கா வின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது இதை விட ஒரு பெரிய சவால் யூபி வாரியர்ஸுக்கு வித்தின் 24 hours காத்துட்டு இருக்கு. ஸோ கோயிங் டு தட் மேட்ச் யூபி வாரியர்ஸ் எப்படி அணுகணும், அந்த மேட்ச்ல யூபி வாரியர்ஸ்க்கு எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் காத்துட்டு இருக்கு, குயிக்கா வைண்ட் அப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு குயிக் சம்மரியா பார்த்துடலாம். யூபி வாரியர்ஸ் என்ன பண்ணணும்னா, திருப்பி வந்து நீங்க கிரண் நாகரேவோட பொசிஷனை வந்து ஆசிலேட் பண்ணாதீங்க. அவங்கள ஓப்பனிங்கு நீங்க விட்டுடுங்க. வருதோ இல்லையோ ரன் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு இல்லைன்னா நீங்க இந்த மேட்சும் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கேப் வரும். அடுத்தது வந்து செகண்ட் லெக் வந்து வேற ஊருக்கு ஷிஃப்ட் ஆகும். அந்த கேப்ல வந்து நீங்க புது காம்பினேஷன் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கிரண் நாகரே தொடர்ந்து ஆசிலேஷன்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்கள திருப்பி நீங்க நம்பர் 1க்கு கொண்டு வந்தீங்க. அதை பத்தி நம்ம பேச மறந்துட்டோம். ஏதாவது ஒரு பொசிஷன் கொடுங்க.
1க்கு அனுப்பிக்கின்னு 5க்கு அனுப்பிக்கின்னு அந்த மாதிரி வைக்காம ஏதாவது ஒரு பொசிஷன் அடுத்த மேட்ச் இந்த பேட்டிங் ஆர்டர் மாத்தாதீங்க, அப்படியே கொண்டு போங்க. ஆல்சோ ஹர்லின் டியோல் கிட்ட நீங்க வந்து எப்படி நீங்க அப்ரோச் பண்ண போறீங்க இந்த ஒரு டிசிஷனை பத்தி? உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்குது. ஏன்னா டாட்டின் வந்து போன மேட்ச் சுத்தமா அவங்க உடஞ்சி போயிட்டாங்கன்றதுனாலதான் இன்னைக்கு டாட்டினை ரீப்ளேஸ் பண்ணி குளோரி ட்ரையான் வந்தாங்க. அது ஆனா கை கொடுத்துச்சான்னு கேட்டா இன்னமும் ஒரு சினாரியோவா தான் ஆச்சு. ஸோ இதே விஷயம் இப்ப அர்லினோட கான்பிடன்ஸையும் ஒரு 20% உடைச்சிருக்கிறாங்க தான் இந்த ஒரு ரிட்டையர்ட் மூலமா. சம்மதமே இல்லாம அவங்க ரிட்டையர்ட் பண்ணிட்டு உங்களுக்கும் ரிசல்ட் வராம இதுக்கு நானாவது அங்க இருந்திருப்பேன்னு அவங்களோட மைண்ட்ல ஓடிக்கினே இருந்திருக்கும். இதை வந்து நீங்க அர்லின் டியோல் கிட்ட ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணி ஆகணும். அப்பதான் நீங்க அவங்க கிட்ட இருந்து இதுக்கப்புறம் வர்ற மேட்ச்ல இருந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் வர முடியும். இப்போ அர்லின் டியோல் அடிச்சு அவங்க ஃபார்முக்கு வந்தாங்களா, அவங்க கான்பிடன்ஸோட இருக்காங்களான்றது வந்து இப்ப தெரியல, கொஞ்சம் கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சு இந்த ஒரு சின்ன ஒரு கேவஸ்னால. இன்னும் டாப் டிபெண்ட் அந்த ஃபீபி லிச்ஃபீல்ட் மெக்லானி இவங்க 2 பேரும் இன்னைக்கு மாதிரி அடிச்சு கொடுத்தாதான் மும்பையை வந்து இவங்க வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். இவங்க 2 பேரும் சொதப்பிட்டா இந்த மேட்ச் வந்து கையை விட்டு போயிடும். பவுலிங் வந்து எப்படி பண்ண போறாங்கன்றது எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பேட்டிங்ல ரன்ஸை வைங்க. எனிதிங் அபவ் 180 வச்சிருங்க. வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து மெக்லானிங்க வந்து அவங்க வழியில விடுங்க, அவங்க அதை பார்த்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் மெக்லானிங்க நம்பி கொடுக்குற பவுலர்ஸ் வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சமாச்சும் ஒரு 70% ஃபுல்ஃபில் பண்ண பாருங்க. விக்கெட்ஸ் எடுக்க இது பண்ணுங்க, புஷ் ஃபார் விக்கெட்ஸ். யூபி வாரியர்ஸ்ல வந்து நம்ம இதை நம்ம பேசவே இல்லை. நம்ம யூபி வாரியர்ஸ் விக்கெட்ஸ் எடுத்தது எல்லாமே மோஸ்ட்லி வந்து இப்போ ஆர்சிபி மேட்ச்ல அந்த மொதல் 10 ஓவர் விக்கெட்டே வரல. இன்னைக்கும் வந்து ஒரு 8 ஓவர் வரை பவர் பிளேல ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் 12வது ஓவருக்கு மேலதான் விக்கெட்டே வந்துச்சு. குஜராத் ஜெயின்ஸ்ல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் 8 ஓவர்ல வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க மத்த டீம்ஸ் மாதிரி அந்த ஒரு டாப் மொதல் 8 ஓவர்ல அந்த ஒரு விக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு மேட்சுக்காவது அவங்க விக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், ஒரு 3 விக்கெட் அளவுக்காவது. இப்போ மற்ற டீம்லாம் எடுத்துக்கினா ஒரு முறையாவது பண்ணியிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். மும்பை வந்து டெல்லியை வந்து ரேட்டில் பண்ணாங்க. எப்படி சொல்றது, மேபி ஒரு 3 விக்கெட்டாவது எடுக்கிற அளவுக்கான ஒரு பொட்டன்ஷியல் வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இவங்க கொண்டு போய் ஆகணும். அப்பனாதான் இவங்க மும்பையை வந்து சமாளிக்க முடியும். பாப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு. ஸோ 24 ஹவர்ஸ் ஏகப்பட்ட ப்ராப்ளம். நீங்க சொன்ன மாதிரி ஹர்லின் டியோல்ட்ட எப்படி அப்ரோச் பண்ண போறாங்கிறது தெரியணும். கிரண் நாகேரியோடைய பொசிஷனை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறாங்கிறது தெரியணும். அவங்களும் ஃபார்ம் அவுட்ல இருக்காங்க. 2 ducks and 1 single digit ஸ்கோர். பவுலிங்ல விக்கெட்ஸ் வர மாட்டேங்குது. மெக்லானிங்கோடைய கேப்டன்ஷிப்ல ப்ராப்ளம் இருக்கு. ஸோ 24 ஹவர்ஸ்ல எந்தெந்த மாதிரியான ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டஃப் ஆப்பனன்ட்ஸ் வேற மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கும் போது ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் vs யூபி வாரியர்ஸ். ஸோ அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே உங்களை இதே மாதிரி வந்து அனாலிசிஸ் இந்த மாதிரியான வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது கீகா எஸ்பிடி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.